சொல்றாங்க, நான் பார்க்கலன்னு சொல்றேன். அது கிடையாது. பார்க்கறதுக்கு இது கிடையாது. பார்க்கறதுக்கு அழகு பார்க்கணும், அவர் ஆட்சி தான் பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு வரது கூடாது. ஜூலி நீ ஒரு கிட்னி திருடி பேசவே கூடாது, நீ பேசவே கூடாது. ஸ்டாலின்லாம் வரவே கூடாது. வருவீங்க பாத்துக்கோங்க, அத்திருந்தா நடக்க மாட்டோம் பாருங்க. என் அண்ணனுக்கு இல்லாத ஓட்டு வேற யாருக்குமே கிடையாது. யாருமே கொடுக்காத ஒரே ஒரு மெஜாரிட்டி யாருன்னா அண்ணன் மட்டும்தான். பார்க்க முடியலன்றதுக்காக குறை சொல்லக்கூடாது. அவர் நல்லது செய்ய போறாரு. அது நல்லது செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நாட்டுக்காக ஒரு முறை நம்ம ஒரு குரல் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு விரல் புரட்சி தான். ரொம்ப அழகா இருந்தாரு, பார்க்கதான் உள்ள எல்லாரும் தள்ளி விட்டான். ஆனா செம்ம கியூட்டா இருந்தாரு. இது பேசினப்பா அவனை ஒரு வார்த்தை பேசுறோம். எதுக்கு கூட்டம் இருக்குது? அவர் வந்து பார்க்கணும் தான் நாங்க நின்று இருக்கோம். சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு கரெக்ட்டா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். வேற ஒண்ணு. ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி. நாங்க ரெண்டு பேர் நின்னு பேசினா கூட சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு. நாங்க இவ்வளவு ஜனம் நின்னு இருந்தோமே, எதுக்கு பேசல? ஒரு வார்த்தை கூட பேச விடாம எதுக்கு பாதுகாப்புலாம் பண்றீங்க? இப்படி இவ்வளவு ஜனங்க நிக்கிறாங்கல்ல, அவரை பார்க்கணும் தான் நின்னாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு. அவரு கூட்டத்துக்கு பேசினாப்பா அவனை ஒரு வார்த்தை பேசுறோம். எதுக்கு கூட்டம் இருக்குது? அவர் வந்து பார்க்கணும் தான் நாங்க நின்னு இருக்கோம். சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு கரெக்ட்டா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். வேற ஒண்ணு. ஆமா சார். இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா. ஒரு ரெண்டு வார்த்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் சார் விஜய் அண்ணனை. எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் ஃபேமிலியோட நான் இட்டுட்டு வந்து பாத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஓட்டு டிவிகே கண்டிப்பா கே பாருங்க. பெண்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பு வேணும். ஒரு பெண்கள் வந்து ஒரு மணி நேரத்துல ஒரு நைட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். நம்பி போலாமா, திரும்பி வருவாங்களா? அதுதான். இந்த போதை பொருளை ஒழிக்கணும் சார். இந்த போதை மதுன்ற பொருள் ஒழிக்கணும். அதுதான் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வந்து சார். அதாவது வந்து நாங்க வந்து அவரை பாக்குறோம்னா அவர் வந்து எவ்வளவு பேரை பார்க்கணும், அவர் எவ்வளவு பேரை பார்க்கணும். ஊர் மக்கள் எங்களை மாதிரி எவ்வளவு ஊர் மக்கள் காத்து இருப்பாங்க, அவங்களையும் போய் பார்க்கணும்ல. எங்களுக்கு திருப்தியா இருக்குது சார். அது போதும் சார். இப்ப இருக்கிற ஆட்சியே சரியில்லை சார், மோசமான ஆட்சி. இவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் வரும். அதுக்குதான் அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம் சார். டிவிகே எங்க ஓட்டு டிவிகே. ஓம் சக்தி பராசக்தி. நான் ரொம்ப ஆர்வமா வந்து அவரை பார்க்கலான்ட்டு, ஆனா ஒரு 2 நிமிஷம் கூட நின்று பேசாத மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஓகே தான். அவர் சொல்ல ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகுது. அவர் வருவாரு தான் நினச்சோம். அவர் ரொம்ப நேரம் நிற்பாருன்னு நினச்சோம். பட் அதை நிற்கல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் வந்து நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போவோம்னு யோசிக்கிறோம். ஆமா, பெண்கள் பாதுகாப்பு இல்லை தான். இப்ப அவர் வந்தாருன்னா அது நல்லா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். நாங்க நினைச்சு நாங்க அவருக்கு இது பண்றோம். இருக்கு. விஜய்க்கு தான் என் ஓட்டு. என் அண்ணனுக்கு இல்லாத ஓட்டு வேற யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா என் ஓட்டு என் அண்ணனுக்கு தான். நான் பார்த்த இதை விட்டு இன்னும் மைண்ட் வெளியே வரல. நான் நிஜமா இப்ப நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்னு சத்தியமா தெரியல. இல்ல, என்னோட ஓட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு தான் நான் போடுவேன். அதுவும் என்ன கேட்டா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதோட அண்ணனை பார்க்கணுன்ட்டு நான் வந்து கூட்டத்துல வந்து நின்று பார்த்துட்டு இப்போ போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா இப்ப வர நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா தான் வரும். பட் அண்ணா வந்தா அதெல்லாம் இருக்காதுன்னு நம்புறேன் கண்டிப்பா. ஆமா, அவங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ற பேர்ல அவங்களே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி விட்டாங்க. அது அவருக்கே தெரிதா இல்லையான்னு தெரியல. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னோட ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான். மாற்றம் கண்டிப்பா இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது சூழ்நிலை. கண்டிப்பா எல்லாமே நல்லா மாறும். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பதிலியா காசு வாங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரிலேட்டிவா இருக்கட்டும், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கேன் 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா. பட் இன்ன வரைக்கும் அண்ணன் இது வரையா யாரும் காசு கொடுத்தெல்லாம் வந்ததில்ல. இதெல்லாம் அண்ணனுக்கு உடனே ஓட்டு வந்தாலும் அது தனியா தானா வந்த ஓட்டு தான். கண்டிப்பா அது சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்க பலூனை கட்டி ஏமாத்திட்டு இருக்காங்க கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் அண்ணனுக்கு அப்படி கிடையாது.
அவளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவர் லூஸ். அவ வந்தாவே நம்ம தள்ளி விட்டு போக வேண்டியதுதான். அவ பேசுறதுல கூட ஒரு ஒர்த்து கிடையாது. அவ ஜூலி. ப்ரோ பார்த்துட்டோம் ப்ரோ, ரொம்ப சிக்கல் தான் ப்ரோ, ரொம்ப டைட்டாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். காலிலேருந்து இதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப பரவாயில்ல ப்ரோ. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். நிறைய லேடிஸ் மட்டும் தான் வந்தாங்க, குழந்தைங்களை தூக்கினாங்க, அது மட்டும் தான். புரியல ப்ரோ. ஒரே இது ஓப்பன் டாக்கா சொல்லணும்னா ஸ்டாலின் உருப்படமா வேலைக்கு ஆக மாட்டார் ப்ரோ. ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயமா இல்லை, எதுவும் இல்லை. அவர் ப்ரோ 8 கோடி தான் கடன் இருக்கு, 8 கோடி தான் அவருக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாரு ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கு சொத்து அவருக்கு? 8 கோடி எப்படி ப்ரோ? அவன் வச்சிருக்கிற காரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே, அவன் புள்ள வச்சிருக்கிற காரு 3 கோடி ரூபாய்க்கு, ரேஞ்ச் ஓவர், ஃபார்ச்சுனர் எல்லாமே லாம்பர்கினி எவ்வளவுக்கு ப்ரோ இதுக்கு வருது? அவன் தான் கொடுக்குறான். இவரு கணக்கு காட்டினார் 400 கோடி இருக்குது தான், அவர் ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாரு. இவர் இது 8 கோடி தான் இருக்குன்னு எப்படி ப்ரோ கணக்கு சொல்றாரு? அவனுங்களும் இதுவும் இன்ஃபிகேஷன் பண்ணாமலே எதுவுமே இது பண்ண மாட்டான். 8 கோடி இருக்கிறவன் எப்படி ப்ரோ இது பண்ணுவான் ப்ரோ? வேஸ்ட் ப்ரோ. சும்மா 8000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம காசு நம்ம வேலையை கொடுத்து நம்ம வேலையை வெறுப்பேற்றுறானுங்க ப்ரோ. எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டானுங்க. இவர் வந்துட்டாரா ப்ரோ? பாருங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நான் விஜய் பார்க்க வந்தோம், ஆனால் சரியான ரஷ். ஆனால் பார்த்துட்டோம், ரொம்ப நாள் கனவு ரொம்ப நிறைவேறிச்சு. 2 ஹவரில் நாங்கள் காலையிலேருந்து நிற்கிறோம், வராருன்னு தெரிஞ்சோடனே நின்றுட்டு தான் இருக்கோம். ஆனால் பார்த்தோம், தூரமாக நின்று பார்த்தோம், கிட்ட போக முடியல. ஆனால் தூரமாக நின்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு, ஆனால் கொடுக்க முடியல, சரியான க்ரௌடு, அதனால கொடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் டிராஃபிக் அதிகம்ன்றதால வரல. லைவ்லேயும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், எங்கே வராரு என்னன்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் பார்த்துட்டோம், ரொம்ப நாள் கனவு, சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர். ஆனால் பார்த்துட்டோம். ஆமாம், அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப க்ரௌடு, நாங்களே மேலே ஏறி நின்று தான் பார்த்தோம். ரொம்ப அதிகமான க்ரௌட். எல்லாரும் சமமாக பார்க்கணும், எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு சொல்லி நிறைவேற்றணும். இல்லதானா? இல்லாதால தானே புது மாற்றம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லைன்றதால தான் புது மாற்றம் கண்டிப்பாக வேணும். பாதுகாப்பு சத்தியமா இல்லை. சின்ன வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்றாங்க. அது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ புதுசாக வந்தால் அது மாற்றுவார்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரசிகர் என்றதை அடுத்த பட்சம், ரசிகருக்கு அடுத்தது இப்போ அரசியலுக்கு வர்றாரு, கண்டிப்பா நிறைவேற்றுவார் எல்லாத்தையும். புரியலன்னா அவங்களாம் வர்த்தே இல்லை, அவங்கள பத்திலாம் நீங்க எந்த மீடியால எதுலையும் பேசுறாங்க. ஜூலின்றவங்க கிடையவே கிடையாது, ஒரு இதுல கிடையவே கிடையாது. ஜூலின்றவங்க ஒரு பேச்சே கிடையாது. அவங்க சொன்னாங்க பெரம்பூர்ல அண்ணா நிக்கிறாரு, நான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. நாங்க அந்த வீடியோல மட்டும் பாக்குறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எங்கேயுமே பார்க்கவே கிடையாது. ஜூலின்றவங்கள நீங்க யாருக்கிட்டயுமே கேள்வி கேட்காதீங்க, அவங்க ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல. ஆமா, ரொம்ப பசங்க கஞ்சாக்கு, சரக்குக்கு எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறாங்க. அதுமெல்லாம் முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால நாங்க டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம். ஆமா, ஆனா பாத்தீங்கன்னா ரோட்லயே வெட்டுறாங்க. சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு ரோட்லயே போக்குலயே வெட்டுறாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அதனால டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம். ஆமா, அந்த கட்சிக்காரரே ரேப் பண்ணாருன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க முட்டாள் யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா நல்லது. எப்படின்னா மக்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறோம். இப்போ 2 வருஷம் ஆச்சு, அவங்க ஆச்சு இவங்க ஆச்சு, 2 தடவை பார்த்தாச்சு. இப்போ புது மாற்றம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லது. விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லது. ஒரு வாய்ப்பு, அதான் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாதான் எப்படி ஆட்சி நடத்துவாருன்னு சொல்லிட்டு தெரியும். செம்ம ஹாப்பியாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. காலைல 10 மணிக்கு வந்தோம், ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பேசலை, பரவாயில்ல இருக்கட்டும். அவர் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால இல்லை, நேரில் பார்த்ததே சந்தோஷம்தான். சந்தோஷம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மெயினாக தான். வேற என்ன வேணும்? கஞ்சா, ஸ்கூல் பசங்க கூட நகை இதில் கஞ்சா வச்சுருக்காங்க, அதெல்லாம் மாறணும். அதுக்காக தான் இவரை மக்கள் அதிகமாக நாடுறதுக்கு காரணம் இவராக தான். இவர் வந்தால் எல்லாம் மாறும், நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். இவங்களுக்கு தமிழ்நாடு எழுதி வச்சுக்கிறாங்க, மன்னராட்சி. இவங்க அப்பா இவருக்கு அத்தது இவங்க பேரன், இவங்களே தமிழ்நாட்டை அல்லமா என்ன புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். ஆமாம், பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த +2 பொண்ணு ஒன்று இறந்துச்சு, என்ன பண்ணாங்க, 10 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. கோவையில கண்டுபிடிக்க முடியாதா? கோவையில் அந்த எப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா ஏன் தள்ளி போட்டிருக்காங்க? திமுகவோட பேக்ரவுண்ட் இவங்களுக்குலாம் இருக்குது, அதனால அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இன்னொரு வாட்டி இவங்க 5 வருஷம் ஆனாலும் தமிழ்நாடு நாசமாக போயிடும்.
பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்பா, அவ்வளவுதான். இந்த கஞ்சா போதை இதெல்லாம் ஒழிக்கணும், வேற எதுவும் பெருசா இல்லை. அதெல்லாம் நம்ம நடுத்தர மக்கள் எப்படி இருக்கோமோ அந்த லெவலுக்கு அவர் இறங்கி வந்துட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி வரணும் அவசியமே கிடையாது. மக்களோட மக்களா இருக்கிறாரு, அதுவே பெரிய சந்தோஷம். எம்ஜிஆருக்கு அடுத்ததுபடியா இவரை பார்க்குறோம். இவங்க வேலை தான் எப்படிலாம் அவர் இது பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஃபேமிலி வச்சு இது பண்ணலான்னு பார்த்தாங்க, அதுக்கு அவர் அசரில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறாங்க, பண்ணட்டும். எவ்வளோ பண்ணணும், மக்கள் நாங்கள் தெளிவாயிட்டோம், கண்டிப்பாக நல்லா தெளிவாயிட்டோம். எங்களுக்கு தான் டிவி கேக்குதா, கொண்டாடுவோம், காத்துன்னு இருக்கிறோம். டிவி கேக்குதா, எங்க வீட்டில் இருக்கிற ஓட்டையோ குடும்பத்து ஓட்டு மொத்தமே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோ பண்ண ஒரு 200 பேர், நாங்கள் 200 பேர் டிவி ஓட்டு போட வைப்போம். ஜூலி அவ கிடக்குற எச்எஸ் ஒரு ஜூலி ஜூலி நீ காலிடி, எங்க அண்ணனை பத்தி பேசல உனக்கு அறிவே இதுவே கிடையாது. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவெல்லாம் எச்ச நாய். அவன் இப்போ வந்து பேச சொல்லுங்க. ஜூலி நேர்ல கச்சா செவுல் திரும்பிடும் அவளுக்கு. ஆமா, அவனா வார்னிங்கே கிடையாது ப்ரோ, ஸ்ட்ரைட் ஆக்ஷன் தான். காலி வார்னிங்லாம் கிடையாது. ஜூலி நீ பார்த்த நினைச்சுக்கியா, அப்படி பாருடி இந்த வீடியோவை, செத்துருவேன் அவனை எங்க இருந்தாலும். நீ மே 4 கதை டார் 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 இது வரைக்குமே யாருமே கொடுக்காத ஒரே ஒரு மெஜாரிட்டி யாருன்னா அண்ணன் மட்டும்தான். நாங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பார்த்துட்டாங்க. அவர் நாங்க பார்க்காத அளவுக்கு தெம்பிச்சு போய் நிக்கிறாங்க எல்லாரும். அடுத்த சிஎம் அவர் தான். நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க எல்லாம் எங்க ஓட்டுவே நாங்களே ஒரு 50 பேர் இருக்கிறோம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே 50 பேர் தான். நாங்க எல்லாருக்குமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க அண்ணனை பார்த்த ஒரே ஒரு செகண்ட் தான் பார்த்தேன், எனக்கு அது போதும். எல்லாரும் சொல்றாங்க நான் பார்க்கலன்னு சொல்றேன். அது கிடையாது, பார்க்கறதுக்கு இது கிடையாது. பார்க்கறதுக்கு அழகு பார்க்கணும், அவர் ஆட்சி தான் பார்க்கணும். அழகு பார்க்கணும்னு வரது கூடாது. அவர் செய்யற ஆட்சியை பார்க்கணும், அவர் செய்யற நலத்திட்டங்களை பார்க்கணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இங்க நிக்கணும். பார்க்க முடியலன்றதுக்காக குறை சொல்லக்கூடாது. அவர் நல்லது செய்ய போறாரு. அது நல்லது செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நாட்டுக்காக ஒரு முறை நம்ம ஒரு குரல் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு விரல் புரட்சி தான். அந்த புரட்சி நடக்கணும்னா அதுக்காக அவருக்காக நீங்க டிவிக்காக ஓட்டு போடுங்க. அடிக்கணும், நம்ம டிவிக்காக அடிக்கணும். விசில் சின்ன கண்டிப்பா மறக்காம ஓட்டு போடணும். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து சரியான இது இல்லை. எல்லா போதைப் பொருள் எல்லாமே நடக்குது. எதுவும் வந்து காவல்துறை அப்புறம் வந்து அமைச்சர்களை தாண்டி எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா, அவங்கள தாண்டி தான் எதாக இருந்தாலுமே வரும். இங்கே கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான். ஏன்னா காலையில் கழிப்பறை போகிற இடத்துலையே கற்பழித்து நிறைய இது சின்ன குழந்தைங்கள்லாம் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தண்டிக்க வேண்டியது தான். புரியல. ஆமாம் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்குலாம் வந்து தூக்கு தண்டனை தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டு உள்ள அவங்க இருக்கிறதே வேஸ்ட். அவங்களாம் உயிரோடையே வச்சுன்னு இருக்கக்கூடாது. அவங்களாம் உடனே தூக்கில் ஏற்றணும். ஆமாம் கண்டிப்பாக. நான் கூட பார்த்தேன் அது ரொம்ப வருத்தமானது தான். அந்த மாதிரி போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த போதைப் பொருள்